அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இதுக்கு முன் சென்ற வீடியோவில் எந்தெந்த தண்ணீரை கொண்டு நாம் சுத்தத்தை பெற முடியும், சுத்தத்துடைய காரணிகள் என்ன, சுத்தத்துடைய கருவிகள் என்ன, இதையெல்லாம் சற்று தெளிவாக பார்த்தோம். தற்பொழுது அந்த தண்ணீருடைய வகைகள், அதாவது எந்தெந்த தண்ணீரை நாம் பயன்படுத்தலாம், எதை எதை பயன்படுத்த முடியாது, அதனுடைய சட்டங்கள் என்ன, இதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் தண்ணீருடைய தரத்தின் அடிப்படையில் ஒரு 5 விதமாக உள்ளது. முதலாவது வகை சுத்தமானது, அது சுத்தப்படுத்தக்கூடியது, அதில் எந்தவித வெறுக்கத்தக்க அதாவது மக்ரூஹ் எதுவும் கிடையாது. அந்த அடிப்படையில் பொதுவாக நாம் நேற்று பார்த்த மாதிரி மாவு சமா, வானத்திலிருந்து வரக்கூடிய நீர், இந்த அடிப்படையில் ஒரு 7 வகையான நீர்கள், இது எல்லாமே என்னது, மனிதனுடைய செயல்பாடுகளுக்கு உட்படுத்தாமல் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நீர்களுமே, தண்ணீர்களுமே இது சுத்தமானது, சுத்தப்படுத்தக்கூடியது, இதில் எந்த ஒரு வெறுக்கத்தக்க செயல்களும் கிடையாது. இது முதலாவது வகை, இது பொதுவான தண்ணீர் என்று சொல்லப்படும். இரண்டாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுத்தமானது, அந்த தண்ணீரானது சுத்தமானது, அது சுத்தப்படுத்தக்கூடியது, ஆனால் அதில் மக்ரூஹ் இருக்கும். இந்த தண்ணியை பயன்படுத்துவது அதில் மக்ரூஹ் இருக்கும். அது என்ன தண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் என்ன பண்ணியிருக்கும், பூனை வாய் வச்சுருக்கும், பூனை வாய் வச்சுட்டு போயிருக்கும், இல்லை குடிச்சிருக்கும், இல்லை கோழி சும்மா கொத்திட்டு போயிருக்கும், குடிச்சிருக்கும், இல்லை சிங்கம் அது போன்ற ஏதோ ஒரு விலங்குகள் என்ன பண்ணியிருக்கும், அதில் வாய் வச்சுருக்கும், இல்லை பறவைகள் வாய் வச்சுருக்கும், இல்லை பாம்பு வாய் வச்சு பார்த்துட்டு போயிருக்கும். இப்படிப்பட்ட தண்ணீர்கள் இது என்னது, சுத்தமானது தண்ணீர், அது சுத்தப்படுத்தக்கூடியது தான், ஆனால் இதை பயன்படுத்துறது மக்ரூஹ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன பண்ணக்கூடியது, வாயில் நஜீஸை வைக்கக்கூடியது. அது பூனையாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, பாம்பாக இருந்தாலும் சரி. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது வாயில் நஜீஸ் இருக்கா இல்லையான்னு நமக்கு சந்தேகமாகவே இருக்கும். ஒரு பக்கம் தோணும் இது சுத்தமானதுன்னு தோணும், நஜீஸ் எதுவுமே வாயில் இல்லை அப்படின்னு தோணும். இன்னொரு பக்கம் தோணும் ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்னு தோணும். இப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது என்னது, கராஹத், மக்ரூஹ், வெறுக்கத்தக்க செயல் என்பதாக நம்மளுக்கு புலப்படும். இந்த மாதிரி டயத்தில் தான் மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு வேறு தண்ணீர்கள் எதுவுமே கிடைக்கவில்லை, வேறு தண்ணியே இல்லை, வேறு ஏதோ பகுதியில் போய் நீங்கள் இருக்கீங்க, இல்லை காட்டு பகுதிக்குள்ளே இருக்கீங்க, இல்லை தண்ணீருக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது, அந்த நேரத்தில் தண்ணியே உங்களுக்கு கிடைக்கல, அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் இதை பயன்படுத்துவது மக்ரூஹ் அல்ல என்பதாக எழுதியிருக்காங்க. மற்றபடி இந்த தண்ணீரை பயன்படுத்துவது மக்ரூஹ், ஆனால் சுத்தமானது, சுத்தப்படுத்தக்கூடியது. இதன் மூலமாக உது பெறப்படுமா பார்த்தோம்னா பெறப்படும். உது இதிலேருந்து பரிபூர்ணமாக கிடச்சிரும், ஆனால் அது மக்ரூவோட கூடிரும். இதில் ஒரு ஷருத்து ஒன்று வைக்கிறாங்க. என்ன அந்த ஷருத்துன்னு பார்த்தோம்னா, நீங்கள் பார்க்குறீங்க பூனை குடிக்கிறத, தண்ணி குடிக்கிறத பார்க்குறீங்க, இல்லை கோழி குடிக்கிறத பார்க்குங்க, அது வாயில் நஜீஸுடைய அசராத் ஏதாவது ஒன்று இருக்குது, ஒன்று ரத்தம் ஊட்டி இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பிராணியோடைய ஏதோ ஒரு சதை துண்டுகள் வாய்ப்பகுதியில் இருக்குது, அதே வாயோடு கொண்டு என்ன பண்ணியிருக்கும், அது வாயை வச்சிருச்சுன்னா அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடாது. நஜீஸு நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க, இல்லை அதில் கலந்துருக்கு நஜீஸு, இப்படிப்பட்ட நிலையில் அதை என்ன பண்ணக்கூடாது, மக்ரூஹ் கூட கிடையாது, அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடாது. இதில் மூன்றாவது வகை அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணீர் சுத்தமானது, ஆனால் சுத்தப்படுத்துமா படுத்தாதா என்பதில் சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி தண்ணீர்கள், அதாவது சுத்தப்படுத்தக்கூடியது, அது சுத்தமானது தண்ணீர், அது சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்தில் எனது சந்தேகங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட தண்ணீர்களை இருக்கும். அது என்ன தண்ணீர் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் கழுதை வாய் வைச்ச தண்ணீர். வீட்டில் கழுதை வளர்க்குறாங்க, அந்த காலத்துலலாம் எல்லார் வீட்லேயுமே என்ன இருக்கும், கழுதை இருக்கும். அது பாலைவனத்தில் அதிகமாக கழுதையில் சவாரி செய்வாங்க. அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய அது கழுதை, கோவேரி கழுதை ரெண்டுமே சரி. இது என்னது, இது சுத்தப்படுத்துமா படுத்தாதா என்பதில் சந்தேகம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, வேறு தண்ணியே கிடைக்கல, இந்த தண்ணி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, அப்போ என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கணும், உது செஞ்சுக்கலாம். உது செஞ்சுக்கிட்டு கூட தயமும் சேர்ந்து செஞ்சுக்கணும். இந்த தண்ணியை வச்சு உதவும் செஞ்சுக்கணும், கூட சேர்ந்து தயமும் செஞ்சுக்கணும். ஏன்னா அதில் என்னது, சந்தேகம் இருக்கிறது, இது சுத்தப்படுத்துமா படுத்தாதா என்பதில் சந்தேகம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதில் நம்ம தயமும் சேர்ந்து செஞ்சுக்கணும். இதில் எதை வேணால் முற்படுத்தி கொள்ளலாம் என்பதாக எழுதியிருக்காங்க. அதாவது தயமத்தை முன்னாடி செஞ்சுட்டு நீங்கள் உதவை பிற்படுத்தலாம், இல்லை உதுவை முன்னாடி செஞ்சுட்டு தைமத்தை பிற்படுத்தலாம். ஆனால் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம், ஆனால் ரெண்டுமே சேர்த்து செய்யணும். இது மூன்றாவது வகை.
அதாவது உதவும் செய்யணும், தயமமும் செய்யணும். ஏன்? அது சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்தில் சந்தேகம் இருக்கக்கூடிய பட்சத்தில். அடுத்து 4வது வகை, அந்த தண்ணீர் வந்து சுத்தமானது, பார்ப்பதற்கு பளிச்சென்று இருக்கும், தண்ணீருடைய அனைத்து தன்மைகளும் அதில் பெறப்படும். அப்போ பார்க்கும்போது என்னது? சுத்தமாக தெரியும். ஆனால் சுத்தப்படுத்தாதுன்னா சுத்தப்படுத்தாது. அது என்ன தண்ணீர் அப்படின்னா மாவுல் முஸ்தாமல், அதாவது பயன்படுத்தப்பட்ட தண்ணீர். ஏதோ இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தண்ணீர் தாராளமாக கிடைக்கிது, இந்த ஒரு பழக்கம் இல்லை. ஆனால் பாலைவனங்களில் தண்ணீர் கிடைக்காத இடங்களில் பயன்படுத்தப்பட்ட தண்ணீர்களை மறுபடியும் பயன்படுத்துவாங்க. அதாவது கை கழுவிய இல்லை குளித்த அது போன்ற தண்ணீர்களை மறுபடியும் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு, அதாவது துணியை நம்ம அலசுறதுக்கோ இல்லை துணியை துவைக்கிறதுக்கோ இல்லை பாத்திரங்களை கழுவுவதற்கோ இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்தி கொள்வாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்போ இந்த பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை வச்சு நம்ம உதவு செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது என்பதாக சொல்கிறாங்க. அதான் அந்த தண்ணீர் பார்ப்பதற்கு சுத்தமாக இருக்கும், ஆனால் சுத்தப்படுத்தாது. ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட வந்து என்ன இருக்குது, ஏற்கனவே ஒரு உது இருக்குது. உது இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, குளிர்ச்சிக்காக உது செய்கிறார். இல்லை உதுவுக்கு மேலே இன்னொரு உதவு செஞ்சோம்னா நன்மை என்ற அடிப்படையில் உது செய்கிறாரு. இல்லை அப்படி இல்லை, ஒருத்தர் உதுவோட விஷயம் தெரியாமல் இருக்கிறாரு, அவருக்கு உதுவை கற்றுக் கொடுக்கணும் என்ற அடிப்படையில் உது செய்கிறாரு. இப்படிப்பட்ட நிலைகளை உது செய்யும்போது அந்த தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா, அதாவது 3 வகையான தண்ணீர். உது இருக்கக்கூடிய நிலையில் சவாபுக்காக, அதாவது நன்மையை ஆதரவு வச்சு உது செய்கிறார். அல்லது வெயிலின் காரணமாக குளிர்ச்சிக்காக, உது இருக்கக்கூடிய சமயத்தில் குளிர்ச்சிக்காக உது செய்கிறார். இல்லை உதுவை பிறர் கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த நிர்பந்தத்தில், அந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த உதுவை செஞ்சு காட்டுறாரு. அந்த தண்ணீரை நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் பயன்படுத்தி கொள்ளலாம். இது வந்து என்னது, சுத்தமானது, சுத்தப்படுத்தக்கூடியது. ஆனால் ஒருத்தருக்கு உது இல்லாத பட்சத்தில் அவரது தொடக்கூடிய நபராக இருக்கிறாரு, ஏதோ பீஷாப்போ இல்லை டாய்லெட்டோ போயிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி டயத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி உதவி செய்கிறார், குளிர்ச்சிக்காக உதவி செய்கிறாரு, இல்லை பிறருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறார். அந்த தண்ணீரை பயன்படுத்துவது கூடாது. அதை வச்சு சுத்தப்படுத்த முடியாது. உதவி இருக்கக்கூடிய நிலையில் பண்ணால் மட்டும்தான் அதை வச்சு நம்ம பண்ணலாம், சுத்தப்படுத்தலாம், உதவி செஞ்சுக்கலாம். ஆனால் உதவி இல்லாத நிலைமையில் இந்த மாதிரி செயல்பாடில் ஈடுபட்டார்னா அந்த தண்ணீர் வந்து என்னது, அது சுத்தப்படுத்தாது என்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 5வது வகையான தண்ணீர். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது சுத்தமானதும் கிடையாது, சுத்தமும் படுத்தாது. தண்ணீர் என்னது, சுத்தமானதும் கிடையாது, சுத்தப்படுத்தவும் முடியாது. இப்படிப்பட்ட தண்ணீர் அதுதான் வந்து நஜீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்ப்பதற்கே தண்ணீரா இல்லையா என்ற சந்தேகம் நம்மள்கிட்ட வந்துடும் பார்ப்பதற்கே. அது தண்ணீருக்கு முக்கியமான காரணிகள் 3. ஒன்று வந்து நிறம், தண்ணீருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள அல்லாஹ் படைத்துள்ள அந்த நிறம். 2வது வகை வந்து மனம், தண்ணீருக்கென்றே இருக்கக்கூடிய மனம், எந்த ஒரு மனமுமே கிடையாது அந்த மனம். அடுத்து சுவை, தண்ணீருக்கே இருக்கக்கூடிய சுவை. இது 3ல் ஏதாவது ஒன்று மாறிட்டால் கூட அதில் வந்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துவது அவசியம், மிக அவசியம். அப்போ இந்த நஜீஸை பார்க்கும்போது தெரிஞ்சிடும், இது நஜீஸாக இருக்குது, கலர் மாறி இருக்கும், இல்லை வாடை வரும், இல்லை அதோடைய உள் விஷயங்களில் ஏதோ ஒரு மாற்றம் அடைந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி தண்ணீர்களை பயன்படுத்தாமல் இருப்பது சிறந்தது. குறிப்பாக நஜீஸ் அது உள்ளே கிடக்குது, நம்மளுக்கு தெரியுது, ரத்தமோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயங்களை கலந்துருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு நஜீஸ் கலந்துருக்குன்னு தெளிவாக தெரியக்கூடிய சமயத்தில் அதை பயன்படுத்தாமல் இருப்பது சால சிறந்தது. ஏன்னா அதை வச்சு சுத்தப்படுத்த முடியாது, சுத்தமும் பெற முடியாது. மேற்கொண்டு நம்ம உடம்பையும் இன்னும் கொஞ்சம் அசுத்தமாக தான் அதை ஆக்கக்கூடியது. இல்லை ஒரு தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை போய் பார்க்குறீங்க, அதில் நஜீஸ் கலந்துருக்கு, அதில் நஜீஸ் வெளிப்படுது அப்படின்னா அதை சுத்தப்படுத்த முடியாது. தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் நம்ம நஜீஸை பார்க்கலை, அதை என்ன பண்ணிட்டாங்க, நஜீஸ் இருக்கக்கூடிய அசராத்தை வெளிப்படுது, இல்லை வெளிப்படாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாலும் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் அது மழை நீராக இருந்தாலும் சரி, ஊற்று நீராக இருந்தாலும் சரி, எந்த நீராக இருந்தாலும் சரி, அது கலீலன்னு சொல்லுவாங்க, கலீலை. அதை வந்து குல்லத்தைன்னு சொல்லுவாங்க. அந்த குல்லத்தையின் என்ற அடிப்படையில், அதாவது 10க்கு 10 நீளம் 10 அடி இருக்கணும், அகலம் 10 அடி இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் அதை வந்து தேங்கி இருந்தாலும் அது அந்த அளவுக்கு இருந்தால் பயன்படுத்திக்கலாம். அது கம்மியாக இருக்கக்கூடிய பட்சத்தை தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் பயன்படுத்துவது அது கூடாது.
அது நஜீஸ் கலந்திருக்கக்கூடும், அதனால் அதை பயன்படுத்தக்கூடாது. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் அதை பயன்படுத்தும் போது நஜீஸ் வெளிப்பட்டாலும் வெளிப்படனாலும் அதில் சுத்தப்படுத்த முடியாது. இல்லை ஓடக்கூடிய தண்ணீரில் நஜீஸ் வெளிப்படுது, ஒரு தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்குது, அதில் நஜீஸ் வெளிப்படையாக தெரியுது, அது ஓடக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக நிறம் மாறி இருக்குது, இல்லை ஓடப்படக்கூடிய தண்ணீர்கள் முழுவதுமாக ஒரு விதமான துர்வாடை அடிக்குது அப்படின்னா அந்த தண்ணீரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, சுத்தத்தை பெற முடியாது. அதை குளிப்பை நம்ம நிறைவேற்றுவதோ உதுவை நிறைவேற்றுவதோ கூடாது, அதை சுத்தப்படுத்த ஒரு காரணியாக இருக்காது. அதே போல் நஜீஸோடைய அசராத்துகள் ஏதோ ஒன்று வெளிப்பட்டாலும் சரி. அதே போல் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, தண்ணியே இல்லை, ஆனால் தண்ணியுடைய கண்டென்ட்ஸ் இல்லை, தண்ணியுடைய அந்த டென்சிட்டி அடிப்படையில் பார்க்கும்போது சில பொருட்கள் கிடைக்கிது அவர்கிட்ட. என்னென்னு பார்த்தோம்னா சாலன், நம்ம குழம்பாக பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீர்களுக்கு நம்ம ஊரில் பார்த்தோம்னா ரசம் தண்ணியுடைய அந்த தன்மைகள் அடிப்படையில் தான் வைப்பாங்க. அப்போ ரசம் கிடைக்கிது, இல்லை மாறாக அவருக்கு ஏதோ ஒரு ஜூஸ் கிடைக்கிது, இது எல்லாமே பார்க்குறது தண்ணி மாதிரி தான் இருக்கும், குடிக்கவும் செய்வோம், அது சுத்தமானது தான். ஆனால் சுத்தத்தை படுத்துமானா அது சுத்தப்படுத்தாது. இளநீர் இருக்குது, தண்ணீருடைய நிறம் இருக்கும், அதே போல் மோந்து பார்த்தாலும் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு நம்ம அந்த வாசனையில் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் தெரியாது, ஆனால் அதோடய சுவை மாறுபடும். அப்போ தண்ணீருடைய நிறத்தில் இருந்தாலும் தண்ணீருடைய தன்மைகள் இருந்தாலும் அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, சுத்தத்தை பெற முடியாது. அதே போல் தான் இப்போ சில இடங்களில் பார்த்தோம்னா இந்த மூங்கில் நீர் என்பதாக அது ஒன்று ஃபேமஸாக இருக்குது. இந்த மூங்கில் நீரை வச்சு நம்ம சுத்தத்தை பெற முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதை வச்சும் பெற முடியாது. ஏன்னா பொதுவான தண்ணீர்களில் இது பொதுவான தண்ணீர்களாக சேர்க்கப்பட முடியாது. ஏன்னா மூங்கில் நீர் மரத்துலேருந்து வரக்கூடிய நீர், தெளிவாக எழுதியிருக்காங்க, மரத்துலேருந்து வரக்கூடிய நீர்களை வச்சு நம்ம சுத்தத்தை பெற முடியாது என்பதாக. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹு தாலா இதை விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுக்கு அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் தண்ணீரில் ஏதோ ஒரு விஷயம் கலந்துருச்சு, நல்ல தண்ணி தான் பொதுவாக கிடைக்கக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய அனைத்து தன்மைகளும் இருக்கக்கூடிய தண்ணீரில் ஏதோ ஒரு விஷயம் கலந்துருச்சு, அப்போ அதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா, அதோடைய சட்டங்கள் என்ன என்பதாக தெளிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.